ஹாய் கைஸ் வெல்கம் வெல்கம் டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிற கேம் தான் ஒரு நம்ம லைக் ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் இந்த சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்கூலில் வந்துருப்போம். ஸ்கூலில் வந்து நமக்கு படிக்கவே பிடிக்காது. அந்த நீ ஸ்கூல்லேருந்து தப்பிக்கிறோம். சரி வீடியோ நம்ம லைக் ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தானே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதான் நம்ம ரோப்ளாக்ஸ் இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்கூல் ஹாபி. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து தப்பிக்க போகிறோம். ஸோ ரியல் லைஃப்பில் இதே மாதிரி ஸ்கூல்லேருந்து தப்பிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் என்னால் தப்பிக்க முடியாது. அது இந்த மாதிரி செத்தா அவ்வளோதான், மொத்தமாக போனது தான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே தான் டீச்சர் நம்ம தலைவர் நின்றுட்டு இருந்தால் அப்படியே சிரிச்சிட்டு இருந்தான். என்ன மாட்டிக்கிட்ட போல இருக்குது அப்படியே வந்து அப்படியே சிரிச்சிட்டு இருந்தோம் நம்மளை பார்த்து. நம்ம உடனே பாருங்கள் இப்படி தப்பிச்சு வந்துட்டோம். பார்த்தல அண்ணன் தப்பிச்சிட்டேன் பார்த்து போடா. நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் ரொம்ப இன்றைக்கி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து விளையாடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதனால் என்னடா ஸ்பெக்டேட் பண்ணுறதா காமிக்கிறானுங்க. எனக்கு விளையாடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேம்லேயே முடிக்க முடியும். ரொம்ப வந்து லேட் ஆகாமல், ஏன்னா எனக்கு விளையாடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி அவுட் ஆகாமல் நான் வந்து நீங்கள் பாருங்கள் விளையாட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு நிமிஷத்துலேயே பாருங்கள் நான் வந்து இவ்வளோ பாருங்கள் ஸ்டேஜ் 4 கொண்டு 61 ஸ்டேஜ் இருக்காடா. அடப்பாய்ங்களா நம்ம டக்குன்னு முடிச்சிடுறேன். எனக்கு நான் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் நான். அடப்பாய் ப்ரோ பிளேயர்னு சொன்னாலே போதுமே உடனே வந்து கொண்டுடுறானுங்க பாருங்களேன். என்ன ப்ரோ பிளேயர்னு சொன்னால் அப்படி என்னடா உங்களுக்கு வெறி. நான் வாட்டிக்கு அப்படியே ஒரு பிரபலமான ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டு போக்கணே. அப்படி தானே ப்ரோ பிளேயர் போங்கடா, அப்படி தானே சொல்லுவேன். என்னடா அது ஆடா பாய். அதான் கரெக்டாக போனலாம், கரெக்டாக ஸ்பெக்டேட் பண்ணதை காமிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்களேன். அப்படி தானே நான் ப்ரோ பிளேயர் தான்டா போங்கடா. நான் வந்து ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர். அது பார்த்தீங்களா அப்படியே பயந்துட்டானுங்க. நான் ப்ரோ அடா பாய். ஏண்டா சொல்லி டயலாக முடிக்கல அதுக்குள்ளே கீழே தெரிய விட்டீங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தானே சொல்லுவேன் நான் ப்ரோ அடப்பாய். டே வெறுப்பே தாய். நான் ப்ரோ பிளேயரில் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து ஒரு பாட்டு ஒத்துக்கிறேன். நான் வந்து ஒரு பாட்டு. அடப்பாய் பாட்டுன்னு உடனே பாருங்க உடனே விட்டானுங்க பாருங்களேன். நான் ப்ரோ பிளேயர் தான்டா போங்கடா. நான் வந்து ஒரு பெரிய ப்ரோ பிளேயர். நீங்களாம் பார்த்து பயப்படுங்க. நான் ஒரு ப்ரோ பிளேயர்டா போங்கடா. அது அடப்பாய் ஸ்குட் கேம் மாதிரி வச்சு விட்டாங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. வாங்க பாருங்கள் செத்துட்டோம் பார்த்தீங்களா. ஸ்குட் கேம் மாதிரி வச்சு விட்டானுங்க பாருங்களேன். இந்த பென்சிலில் போக முடியுமா அடப்பா. ஏண்டா கடைசியில் நமக்கு அதிர்ஷ்டங்கிறது நமக்கு அதிர்ஷ்டங்கிறது நமக்கு ஒன்று இல்லை போல இருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள் இப்படி போயிட்டோமா. அடுத்ததில் என்னதுடா நான் வந்து மந்திரம் சொல்ல போகிறேன். ஓம் நம சிவாய. நான் நடுவில் வந்து பார்த்தீங்களா நான் வந்து இந்த மந்திரம் சொன்னோடனே பாருங்கள் கரெக்டாக வந்துட்டோம் பார்த்தீங்களா. அதான்டா காடு. ஸோ எந்த ரிலீஜனாக இருந்தால் கூட பரவாயில்ல காடு உங்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ளஸ் பண்ணுவார். ஏன்னா வந்து இந்த உலகத்தை காப்பது ஒரு இறைவன் தான். ஸோ அதனால் வந்து நம்ம கடவுள் பக்தி ரொம்ப உலகம் மக்களினாலே ரொம்ப பேசாமல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவோம். பார்த்தீங்களா கரெக்டாக இந்த தடவை வந்துட்டோம். ஸோ இப்போ டக்குன்னு போவோம் பாருங்கள். ஒத்தையடி பாதை ஐயோ அந்த பாட்டு வேறு சரியாக வர மாட்டேங்க மக்களே. ஸோ இப்போ டக்குன்னு ரொம்ப பேசாமல் போவோம். நம்ம இப்படி குதி அப்படி குதி அவ்வளோதான் கரெக்டாக அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டு போடா. செக் பாயிண்ட் பிடிக்காம போனால் பிரச்சனையே உண்டு அடுத்து. ஆடப்பாய் இதுக்கு தான் மக்களை செக் பாயிண்ட் நான் பிடிச்சேன். நான் எவ்வளோ பெரிய ஐயோ நான் எவ்வளோ பெரிய அடப்பா. ஏண்டா எவ்வளோ பெரியன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே சாட்சி விட்டானுங்க பாருங்களேன். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் உங்களுக்கு தெரியுமாடா உங்களுக்கு. என்ன ஒரு ப்ரோ பிளேயர் எடுத்து தட்டி விடுறீங்க அடப்பா. ஏன்டா இது சீட்டிங் மக்களை இல்லை கரெக்டாக தான் போனேன். எனக்கு சீட்டிங் நீங்கள் நல்லா ரீமைண்ட் பண்ணி கூட பார்த்துங்க கரெக்டாக தான் போயிட்டு இருந்தேன். இவங்க மம்முக்கடை எப்படி தான் பாருங்க இப்போ கூட கரெக்டாக தான் போயிட்டு இருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓராத்தரையாடா தம்பி. இது வேறு ரொம்ப சின்ன வழியாக நீங்கள் வச்சுருக்கானுங்க இருக்குங்க. அப்படியே ஃபஸ்ட் பர்சன் யூஸ்ட்டு பார்த்தா நமக்கு வந்து நமக்கு வந்து போகிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்படியே ஃபஸ்ட் பர்சன் யூஸ் செட் ஆகலை. அது கால் தெரிய மாட்டேங்கலாம். நான் சரியாக போக முடியும். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் உங்களுக்கு தெரியுமாடா உங்களுக்கு. நான் ப்ரோ பிளேயர் தான். பார்த்தீங்களா கரெக்டாக வந்துட்டோம். ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்டேஜாச்சும் நான் வந்து ப்ரோ பிளேயர் சொல்லியே முடிக்கிறேன். அப்போ நான் மட்டும் அப்படி சொல்லி முடிக்கல. என் பேர் ரோஹித் இல்லைடா. இப்போ என்னடா அது என்னடா இப்படி வந்துட்டு போட்டு வச்சுருக்கீங்க. என்னடா அது கரெக்டாக இது அதே வந்துட்டு அடப்பா. இது சுற்றி போகிற மாதிரி செட் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதெல்லாம் தப்பாக வந்துட்டோம் நம்ம. ஸோ என்ன அங்கே தெரியுது மக்களை செக் பாயிண்ட் இங்கே இருந்து அங்கே நல்லா தெரியுது. இப்படி போகணும் போல இருக்குது. இல்லைடா அது காணும் வழி. என்ன எவ்வளோ நேரம் நான் சுற்றிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் நான் சுற்ற கரெக்டாக வந்துட்டோம் மக்களே. அவ்வளோதான்டா. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் உங்களுக்கு தெரியுமாடா உங்களுக்கு. அடப்பாய் ப்ரோ பிளேயர்னு சொன்னாலே போதுமே உடனே கீழே தள்ளி விட்றாங்க பாருங்கண்ணா. இந்த மாதிரி சாட்சி விட்றாங்க பாருங்கடா. இப்பயும் நான் என்ன பெருசாக என்னடா சொன்னேன் ஒன்றுமே சொல்கிறேன். என்ன அடி பண்ணுறீங்க. நம்ம பெரிய பாட்டுடா ஒத்துக்கிறேன்டா. அடப்பா பாட்டு உடனே பாருங்கள் குறுக்காலம் வந்து அப்படியே போனேன் பார்த்தீங்களா.
டேய் இப்படி குறுக்கால வந்து போனனாலே அதுவே ஒரு ப்ரோ பிளேயர்னு ஒரு அர்த்தம்டா. அதே உங்களுக்கு தரல பாருங்களேன். கரெக்டாக வந்து இப்போ நான் ப்ரோ பிளேயர். இப்போ ப்ரோ பிளேயர் நீங்களாம் வந்து இந்த கேம்கார வந்து கேம் செய்ய தெரியாது. நான் பாருங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ அவன் வந்து ஒரு பெரிய ப்ரோ பிளேயர். நான் ப்ரோ பிளேயர், நான் ஒரு ப்ரோ பிளேயர். ப்ரோ பிளேயர் சொல்லி விட்டேன் பார்த்தீங்களா. இந்த ரவுண்டு அதே மாதிரி முடிக்கணும்டா. அதே மாதிரி இந்த ரவுண்டையும் முடிச்சாலும் நான் ஒரு ப்ரோ பிளேயர். நான் ஒரு ப்ரோ ஏன்னா யாரா செத்துக்கிடங்க. ஐம் ப்ரோ பிளேயர். ப்ரோ பிளேயர் அப்படியே சொல்லிட்டுப்போ அப்படியே இந்த கேம் அப்படியே வெளியேறுவான். எவ்வளோ வழி இது அடப்பாயிங்கண்டா. இந்த வழியில் நான் எப்படிறா வந்தேன், என்னாலே நம்ப முடியல எப்படி வந்தோன்னு. நான் ப்ரோ பிளேயர். இது ரொம்ப பேசாமல் ஒழுங்காக போனோம். இதுவாடா இந்த ரவுண்டாடா அடப்பாயிங்களா. நான் அப்புறம் நம்ம காலி தான் மக்களே. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ரவுண்டு. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர். அப்போ நம்ம முடிச்சிருவோம்ல. நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இப்போயே முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அந்த கேம்கார பயந்துடும். அவன் இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வந்துருக்கோம், நம்ம கேமுக்கு ஒழுங்காக ரெஸ்பெக்ட் தருவோம்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளை அவுட் ஆக்காமல் வச்சுருக்கான். இதாண்டா நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்போ சீக்கிரம் போகும். அதான் கீழே கீழே விழுந்துட்டு இப்போ டக்குன்னு இப்போ பார்த்து என்ன வராது. இந்த வழி இந்த மாதிரி வழி. என்னடா பண்ணீங்க. இப்படி வந்துட்டோமா. இப்போ டக்குன்னு இருடா தம்பி என்னடா பண்ணுறேன் ஒழுங்காக குதிக்க மாட்டேங்க பாருங்களேன். இது வேற ரொம்ப எரிச்சல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக போ. ஓம் நம சிவாய. என்ன நான் கடவுள் மந்திரம் தானே சொன்னேன். அதுக்கு என்ன வந்து இப்படி பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து அப்படியாச்சும் போவோம் நம்ம. இப்போ நம்ம இப்படியே போவோம். கரெக்டாக வந்துட்டோம் மக்களே. இப்போ நம்ம வந்து டக்குன்னு இப்படி ஏறார பார்த்து போட தம்பியா. அடப்பா என்னடா வழி இது. இப்படிலாம் வழி பண்ணி வச்சிங்கன்னா எப்படா போவேன் நான். ஸோ அப்படியே பார்த்து போயிடுவோம். அடப்பா இங்கேருந்து டேரெக்டாக இங்கே குதிச்சுருந்தா போயிருந்துருக்கலாம் மக்களே. அடப்பா இது தெரியாமல் சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் வேஸ்ட் வேறு பண்ணிட்டோம். ஸோ பரவாயில்ல விடுங்க. இது மாதிரி டைம் சேவ் பண்ணிட்டு போகலாமா. ஸோ இப்போ இப்படி குதிச்சா அடுத்து இப்படி குதிச்சு ப்ரோ ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ்லாம் நான் அதெல்லாம் காலியாக இருந்திருப்பேன். ஸோ இப்போ டக்குன்னு ஏன்னா எரேசர் பென்சில் இத்தான் தண்ணி இங்கே பாருங்கள். இந்த எரேசர் பார்த்தீங்களா, இந்த உண்மையாக சொன்னால் அந்த பென்சில் வந்து 2 ரூபாய்க்கு இருக்கும். எரேசரை போட்டு 5 ரூபாய்க்கு விற்பானுங்க 2 ரூபா பென்சில். ஏண்டா அந்த எரேசரும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, அவ்வளோ குவாலிட்டியாகவே அளிக்காது. அப்படியே 2 ரூபா பென்சில் 5 ரூபாய்க்கு விற்பானுங்க. அதே அவங்களுக்கே கொஞ்சம் ஓர தெரியாது, இப்படி விற்றுட்டு இருப்பானுங்க பாருங்களேன். இப்போ டக்குன்னு அடுத்து இங்கே ஒரு குதி, இங்கே ஒரு குதி. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏன்னா வாலிபால்லாம் போடுறீங்க. என்னடா உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காடா பாருங்க. வாலிபால் அந்த வாலியில் என்ன லிக்யூடுன்னு வர தரல. அது நான் வந்து வாலி கைப்பிடிப்பால் அப்படியே போயிட்டுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் என்னங்க இது இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ண முடியுதா பார்ப்போம். ஃப்ரீ ஸ்கிப் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. கொடுத்தா நம்ம ஸ்கிப் இல்லை இன்னும் ஒரு ஸ்கிப் வரல. அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட்ஸ்லாம் போக ஃப்ரீ ஸ்கிப் அவங்களே ஒன்று தருவாங்க மக்களே. ஏதாச்சும் ஒரு 7 நிமிஷம் கழிச்சு அவங்களே தருவாங்க இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்கிப்பு. அதுக்குள்ளே நான் கேமே முடிச்சிடறேன் 7 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ இப்போ சீக்கிரம் இப்போ இப்படி நம்ம ப்ரோ அவ்வளோதான் மக்களே. இப்போ டக்குன்னு இப்படி போகலாம். இப்படி போயிட்டு ஸ்கூலாடா அது இல்லைன்னா இப்படிலாம் தப்பிக்கிறேன்னா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ராக்கு மக்களே. இதெல்லாம் அந்த லாக்கரு. ஸோ எங்கள் ஸ்கூலில் லாக்கர் கிடையாது. உங்கள் ஸ்கூலில் லாக்கர் இருக்குன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்கர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ புக்கு வைக்கணும்னா ஒரு ரேக்கு தான் வச்சுருப்பாங்க புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ சீக்கிரம் இப்போ ஸோ பாருங்கள் இதெல்லாம் ஸ்கூல் ஆடைங்க பாருங்கள். இதெல்லாம் பெஞ்சு பார்த்தீங்களா பாருங்கள். இதெல்லாம் ஸ்கூல் ஆடை. அது ஸ்கூலை விட்டு தப்பிக்கணும்னா வாட்ச்மேன்ட்ட வந்து காசு கொடுத்து தப்பிக்கலாம். இதில் தானே அது என்னென்னமோ பண்ணி வச்சுருப்போம். லாவாலாம் இவ்வளோ பெரிய ஸ்கூல் மக்களே. எங்கள் ஸ்கூல் கூட இவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ நான் எந்த ஸ்கூல்னால் அந்த கோயில்பட்டியில் ஒரு எடுஸ்டார்லாம் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் மக்களே. அந்த ஸ்கூல்லாம் அந்த ஸ்கூலோட இது ரொம்ப பெருசாக இருக்குது. அதாச்சும் பரவாயில்லடா. இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரே தடைகளாக பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கூலை விட்டு வெளியே போகிறதுக்கு. ஸோ டக்குன்னு இப்போ வந்து வந்துட்டோம் மக்களே. சீக்கிரம் போடா. இதுனது ஃபைண்டு தான் பட்டனா. என்ன பட்டன்டா லாக் பண்ணி வச்சுட்டானுங்க. ஏதோ பட்டன் கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க மக்களே. இருக்கிற பட்டன் போய் கண்டுபிடிப்போம் நம்ம. அதாவது பட்டன் போல இல்லை, அது ஆப்புன்னு அதை போய் பட்டன் நினச்சிட்டோம் பார்த்தீங்களா. இங்கே இருக்க மாட்டேன் மக்களே. பட்டன் பாருங்க பாருங்க. பட்டன் நானும் கண்டுபிடித்திட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான் பாருங்க. அது அழுத்துறாதான் இருக்குங்க. ஃபஸ்ட் பஸ் பண்ணி வச்சுட்டு அழுப்போம் தான் அழுத்த முடியும். திறந்துருச்சா ரைட். அப்போ போனால் நம்ம அது சிசர்னா அந்த சிசர்லாம் என் மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதான்டா. கறிக்கடியில் உள்ள கறி மாதிரி ஏறி எடுத்து நான் ஏறாரா தம்பி. சேஃப் ஜோன்.
நான் தம்பி இப்பெல்லாம் சிசர் வச்சிங்கன்னா கறிக்கடையில் உள்ள கறி மாரி எரி பண்ணி எடுத்து அடப்பா இது மேலே காலை வைக்கக்கூடாதா, நான் இது மேலே காலை வச்சு தாவி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது மேலே காலை வைக்கக்கூடாது உண்மையாக சொல்லணும்னா. இப்போ சீக்கிரம் இப்போ போ என்னடா இதெல்லாம் கலர் பென்சிலு புக்கு, அதாவது இது என்னன்னு தெரியுமா, இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் உள்ளது. இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, சரி ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ சீக்கிரமா போ. இந்த ட்ரையாங்கிள் போடுறது யூஸ் பண்ணுவாங்க மக்கள். ட்ரையாங்கிள்லாம் எனக்கே மறந்துடுது. ஜாமெண்ட்ரி டூல் தான் ஏதோ ஒன்று எதுக்கோ ஒரு யூஸ்க்கு பண்ணுவாங்க மக்களே. நமக்கு எதுக்கு அதெல்லாம். ஸோ சீக்கிரம் நம்ம போய் இப்போ குதி ஜாமெண்ட்ரிலாம் எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லவே இல்லைண்ணா. நான் 5th படிக்கும் போது இருந்துச்சு. அடுத்து ஜாமெண்ட்ரி இல்லை, என்னாச்சு இருந்தா நீங்கள் பார்த்தீங்களா? என்னதுடா அது கத்திலாம் என்ன ஸ்கூலில் எப்படா கத்திலாம் வந்துச்சு? என்ன ஸ்கூலில் பென்சிலு, லாக்கரு, எரேசரு, ஷார்ப்னரு, நோட்டு, புக்கு, பேப்பரு அதெல்லாம் இருந்துச்சு. ரைட்டு, எதுடா கத்தி? இங்கே பாருங்க பர்கர். ஏண்டா இதெல்லாம் பர்கரு, பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அங்கே பாருங்கள். என்ன வேறு என்னென்னலாம் இருக்குது பார்ப்போமா? என்னடா அதெல்லாம் இது என்ன இடம் ஃபஸ்ட்டு? இது ஸ்கூலில் எப்படா இதெல்லாம் வரும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளது ஆட்டை போட்டிருப்பாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கொக்கோலா ஜூஸ், ஏதோ டோனட்டு இவன். ஓ கேன்டீனா? ரைட் கேன்டீன்னா இது இருக்குதா? ஆனால் எங்கள் ஸ்கூல் கேன்டீன்லாம் அப்படி கிடையாது மக்களே. எங்கள் ஸ்கூல் கேன்டீனா ஒரு பழைய சோறை போட்டுருவானுங்க. ஏதோ 2 குழம்பு வச்சுருப்பானுங்க, அதை வச்சு சாப்பிட்ணும். ஏதோ காய் இருக்கும், அவ்வளோதான். பிளேட்டு கூட நாங்களாக தான் மக்களே வாஷ் பண்ணணும். அதனால் ரொம்ப மோசமான கேன்டீன். இங்கே எவ்வளோ கேன்டீன் பார்த்தீங்கன்னா ஜூஸு, பர்கர், ஹாட் டாக் பாருங்கள் ஹாட் டாக்கு என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. நான் சொல்கிற மக்களே, அமெரிக்காவில் உள்ள கேன்டீனில் சாப்பிட்னா கொடுத்து வச்சவங்க வேணா பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான ஃபுட்டாக இருக்கும். அது டீச்சரா? எப்படா டீச்சர் வந்தான்? அடப்பா எங்கள் ஒரு குச்சி வச்சு பேக்கில் அடிக்க வரோம் மக்களே. குச்சி வச்சு பேக்கில் அடிக்க வராமாங்க. நான் விட்டுருங்க சார் எப்பட்றா பண்ணுவானுண்டா? இப்படி ஒரு வழியை போட்டுச்சிங்கன்னா எப்பட்றா போவேன்? அப்புறம் குச்சி வச்சா பேக்கில் அடிக்க வர பாருங்க. எவ்வளோ அது அவ்வளோதான்டா வழி. அந்த இருக்கு மக்களே எக்ஸிட்டு பாருங்க. குச்சி வச்சு பேக்கில் அடிக்க வந்துட்டுருக்கான். சார் விட்டுருங்க சார், நான் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் விட்டுருக்கா அது. வேறு இடத்துக்கு கொண்டோமா? ரைட் இப்போ சீக்கிரம்ப்பா. இது பின்னுக்குள்ளே இருக்குது, அந்த போர்டில் குத்தி வைப்பாங்க. ஏதோ டைப் பண்ண போர்டில் குத்தி வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களை, தப்பிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்லை இன்னும் 50 இல்லை, இன்னும் ஒரு 10 ஸ்டேஜ் இருக்குது மக்களை. இன்னும் 10 ஸ்டேஜ் இருந்தால் நம்ம முடிச்சிடலாம் இங்கேயாம. ஸோ டக்குன்னு போனோம்மா. சீக்கிரம் போ. ஒரு ஸ்டேஜை முடிச்சிட்டோம். இப்போ இந்த பேப்பர்லாம் தொடாமல் முடியும்னா பேப்பர், அந்த டெஸ்ட் பேப்பர்னு நினைக்கலாமே. நான் யார் டெஸ்ட் பேப்பர் தம்பி இது? இந்த டெஸ்ட்டு பேப்பர் வந்து இவனாச்சும் ஒழிச்சு வச்சுருப்பாங்களுக்கு. இவன் இந்த எரேசர் தான் மக்களே. என்னடா ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை வந்து ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். சீக்கிரம் போ. அவ்வளோதாம்மா, கரெக்ட் பார்த்துப்போ. இதே மாதிரி ரோப்ளாக்ஸில் நிறைய ஹாபிஸ் கேம் இருக்குது. அதெல்லாம் அதை போடணுன்னா சொல்லுங்கள், போடுறேன். இதுக்கு முன்னாடி பீஸா பாப்பான்னு ஒன்று போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி பேரிஸ் பிரிசன் நிறையாவே போட்டிருப்போம். நிறைய கேம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். இதே மாதிரி நிறைய கேம் வேணாம் இப்போ வீடியோ நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்டா இப்படியாடா போ, நீ கரெக்டாக போக மாட்டியாடா நீ? பாருங்க அவங்க புக்காக இருக்குது, அது மேலே தாவதுக்கு என்ன கஷ்டம் தான் தலைவனுக்கு தெரில. ஸோ பார்த்துப்போம். பென்சில், இந்த பென்சில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து யூஸே பண்ண மாட்டேன். பென்சில்லாம் தூர வீசி எரிஞ்சிட்டு போவானுங்க அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் பென்சில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக பென்னு தான். ஏன்னா பென்சில் கோடு போடத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் எவனாச்சும் கடன் வாங்கிப்பானுங்க. நானே சில நேரம் கடன் வாங்குவோம் பென்சிலை போய், ஐயா பென்சில் கொடுங்க, அவனுங்களும் கொடுத்துருவாங்க. ஏன்னா பென்சில் அந்தளவுக்கு யூஸ் கிடையாதுல்ல, அதனால் கொடுத்துருவானுங்க. ஆனால் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் மக்களே பென்சில்லாம் அப்படியே அலைவோம். பென்சில் கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு அலைவோனாங்க. இப்போ சீக்கிரம் நம்ம ஜெயிக்க போகிற போல இருக்குது. பார்த்துலாம்டா, ஜெயிக்க போகிற நேரத்தில் ஏன்டா இப்படி தோக்கிற மாதிரி போகிறேன். நம்ம ஸ்கூலில் விட்டு இப்போ வந்தீங்கன்னா தப்பிக்க போகிறோம் நம்ம. டக்குன்னு வேண்டாம், இதெல்லாம் என்னதுடா குச்சியாக இருக்குது? இது என்ன குச்சி? ஸ்கூல் ஐட்டமே கிடையாது. சாப்பாடாச்சும் பரவாயில்ல, அது வந்து கேன்டீனில் வருவது ஒத்துக்கிறேன்டா. இது என்னடா குச்சி? இது வந்து இது ஸ்கூல் ஐட்டமே கிடையாதுடா. அது ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டோம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி குச்சியெலாம் வைக்கிறாங்க போல இருக்கிற இட்டு. அடப்பா ஏன்டா அது ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறா? அதை எப்படிலாம் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்களேன். சீக்கிரம் போடா. பார்த்துப்போ. கரெக்டாக குதிச்சிடுறான். இப்போ கரெக்டாக இங்கேருந்து அங்கே பார்த்து குதிச்சிட்றா மக்களே. ஒரு விலையை பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம்னு சொல்கிறதுக்குள்ளேயே காலி ஆகிட்டோமே மக்களே. முடிக்க போகிறோம். இது ஐயோ இதான் மக்களே பிரச்சனை. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? இதுக்கு பார்த்து போயாகணும். பாருங்கள் செத்துட்டோம் பார்த்தீங்களா? ஓம் நம சிவாயா. இந்த ரெட் கலரில் போகும், கரெக்டாக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா கடவுள் மந்திரம் சொன்னாலே பவர்றா. ஓம் நம சிவாய. இப்போ எல்லோ கலர் கரெக்டு பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய. இப்போ எல்லோ கலர். ஏன்னா கீழே விழுந்துட்டோம் பாருங்களேன். கீழே விழுந்துட்டோம். அது இப்படி ஆயிடுச்சு கடைசியில். பாருங்க கடவுள் மந்திரம் சொல்லிட்டு தான் போனேன். எனக்கு தெரிஞ்சு ப்ளூன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
ப்ளூவா ரெட்டா அடப்பா ரெட்டு மக்களே, ப்ளூ இல்லை ரெட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிய போகுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதே முடிக்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள் ரெட் என்ன நடக்குது? ஓ வெளியே போகலாம் இருந்துச்சு, வெளியே போகலாம் நம்ம. ஸோ அவ்வளோ மக்களை முடிக்க போகலாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சனாலேங்க. ஸோ ஸ்கூல்னால் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஆனால் என்ன ஓவராக பாடம் வச்சு கொள்ளுவாங்க, அதான் மக்களே பிரச்சனை. எனக்கு ஸ்கூல்னால் ரொம்ப பிடிக்கும், உண்மையாக சொல்லலாம். ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்ங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது ஓ என்னடா கலர் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணி விட்டீங்க மூஞ்ச கலர் பார்த்தீங்களா? என்னடா கலர் ஆகிறேன் நான். ஏய் தம்பி என்னடா அது இப்படி பண்ணிட்டானுங்க. ஓ ஸ்பீடெல்லாம் இருக்கா? ஸ்பீடு 100 கொடுத்து பார்ப்போம். அடா போயிட்டா சும்மா 100 கொடுத்து அவன் பாருங்க ரீஸ்டார்ட் ஏர்ன் 4 மணி. ஸோ நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இதோட பாய்.